ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என சொன்ன தாய். இந்த வாழ்க்கை வட்டத்திலே ஒரு பெற்றோர் தமது பிள்ளைகளை வளர்த்து அவர்கள் நல்ல நிலைக்கு சென்றால் அவர்கள் பெற்ற தாய்க்கு செய்கின்ற ஒரு கடமையாக அவற்றை பார்க்கிறார்கள். ஆனாலும் இதற்கு மாறாக சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த நாட்டினுடைய இளவயது திருமணம் தான் இதற்கு காரணம். திருமணமாகி அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் திருமண பந்தத்தில் இணைவதற்கான சான்றுகள் கூட இல்லாத நிலையில் அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார்கள். பிள்ளைகளை பெற்றெடுத்த பின்னர் பிள்ளைகளுக்கும் அந்த பிறப்பு சான்றிதழ் என்ற ஒரு விடயம் இல்லாமல் போகிறது. அப்படி இல்லாமல் போகின்ற பொழுது ஏற்கனவே அவர்களுக்கு திருமண சான்றிதழ் இல்லை, பெற்ற பிள்ளைக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லை. இதன் காரணமாக அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை ஒரு துன்பகரமான சூழ்நிலைக்கு போய் முடிகிறது. பலர் கல்வியை இழந்திருக்கின்றார்கள், பலர் வாழ்க்கையை இழந்து நடுத்தரவில் நிற்கிறார்கள். இதற்கு காரணம் யார்? லங்காஃபோ ஊடக நேயர்களே, மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் நாம் பெருமை கொள்கிறோம். என்ன தகவல் என்ற கேள்வி உங்களிடமும் இருக்கிறது, என்னிடமும் இருக்கிறது. நான் அறிமுகத்தில் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிறப்பு சான்றிதழ் தொடர்பான தகவல் தான் அண்மையிலே பேசுபொருளாக இருக்கிறது. பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் மதிப்புக்குரிய சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் அண்மையிலே வெளியிட்ட கருத்து அனைவராலும் பாராட்டப்படுகிறது. பல குழந்தைகள் முதலாம் ஆண்டிலே இணைவதற்கு, முதலாம் தரத்திலே இணைவதற்கு பல சிக்கல்களை பாடசாலையில் எதிர்கொள்கிறார்கள். பாடசாலைக்கு போனா உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்கிறா, பர்த் சர்டிபிகேட் இருந்தா தான் பிள்ளையை நாங்க ஜாயின் பண்ணலாம், இல்லாட்டி சேர்க்க இயலாது என்று பிள்ளையினுடைய வாழ்க்கையை அடிப்படையிலே இல்லாமல் ஆக்குகின்ற செயற்பாடுதான் இந்த பிறப்பு சான்றிதழ். உண்மையில் இதற்கு பாடசாலை பொறுப்பல்ல. தமது பிள்ளையை பெற்றெடுத்த ஒவ்வொரு தாய் தந்தையும் இதை அவசியமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளையின் அடிப்படை அங்கமே பிறப்பு சான்றிதழ். எனவே பிறப்பு சான்றிதழை எடுப்பதற்கு நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் ஆரம்பத்தில் எடுக்காவிட்டாலும் பின்னர் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் இருக்கின்ற கச்சேரி என்று சொல்வார்கள், கச்சேரிக்கு போனீங்க என்றால் அதற்கான உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். அதற்கான பதிவுகளை நீங்கள் மேற்கொண்டு பிள்ளைகளுக்கான பிறப்பு சான்றிதழ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே உஷாராக இருக்க வேண்டியது பெற்றோர்கள். அதற்கு பாடசாலை எந்த விதத்திலும் பொறுப்பு கூற மாட்டாது. நீங்கள் பிள்ளைகளை பிறப்பு சான்றிதழ் இப்பொழுது இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் நேரடியாக பாடசாலைக்கு அவர்களை இணைக்க முடியும். முதலாம் தரத்திலிருந்து அவர்கள் கல்வி பயில்வதற்கான வாய்ப்பை பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இணையுங்கள். பாடசாலையிலே உங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் அல்ல பிரச்சனை என்றால் அதற்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் அவர்கள் பாடசாலையிலே உங்கள் பிள்ளைகளை இணைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை இழக்க விடாமல் பாதுகாத்துக் கொள்வது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. பிறப்பு சான்றிதழ் இப்பொழுது இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் பின்னர் அதை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். முயற்சியை மேற்கொண்டு பிறப்பு சான்றிதழை பெற்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை வழங்குமாறும், பாடசாலைக்கு அதை வழங்குமாறும் உங்களை நாங்கள் லங்காஃபோ ஊடகம் சார்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அன்பான பெற்றோர்களே, இது உங்களுக்கான அறிவித்தல். லங்காஃபோ ஊடகம் வழங்குகின்ற நல்ல செய்திகளில் ஒன்றாக இந்த செய்தியை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.